ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக மலேசியாவிலிருந்து வந்த ஒரு செய்தியாக பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டிருந்ததை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். அதாவது, அல்லாஹ் என்ற சொல்லை கிறிஸ்தவர்களும் மற்ற மதத்தவர்களும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி மலேசிய நீதிமன்றங்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறது என்பதாக ஒரு செய்தி வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இதை பெரும்பான்மையான இஸ்லாமியர்களும் ஒரு அதிர்ச்சியோடு தான் பார்த்திருப்பார்கள். ஆனால் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த அருமையான நிர்வாகி சையத் இப்ராஹிம் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். அதை வரவேற்று அது மிகவும் சரியானது என்றும் அதற்கான சில காரண காரியங்களை எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அதிலே குறிப்பாக கிறிஸ்தவர்களை பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தை பற்றியும் சில விமர்சனங்களை அவர் வைத்திருந்தபடினாலே அது விளக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடத்துல இருக்கிறபடினாலே நம்ம அதை விளக்க இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அன்புக்குரிய நண்பர்களே, இந்த செய்தி, அதாவது அல்லாஹ் என்று பதம் என்பது அது முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரியது என்றும் அது மற்ற மதத்தவர்கள் உபயோகிக்கப்படக்கூடாது என்பதும் எந்த வகையில் சரியானது என்பதை நாம் சில காரணங்களோடு கூட ஆராய போகிறோம். அரபி மொழிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ற வார்த்தை கடவுள் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப தமிழிலே நம்ம இறைவன் கடவுள் என்று சொல்லப்படுகிறோம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே காட் என்று சொல்லுகிறோம். அதை போலத்தான் அரபியிலே அல்லாஹ் என்ற வார்த்தை கடவுள் என்ற ஒரு பொதுவான பதத்தை குறிக்கிறது. இது எப்போ கொண்டு குறிக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் ஹஜ்ரத் முகமது அவர்கள் மூலமாக அரபியாலே அந்த காலத்திலே அந்த குரான் மூலமாக இறக்கி வைக்கப்பட்ட காலத்துக்கு முன்பாகவே, பல நூற்றாண்டுகள் முன்பாகவே அங்கே அல்லாஹ் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒருவேளை அதனுடைய அல்லாஹ் என்ற பதம் எங்கிருந்து வந்தது அல்லது அது எந்த மூலத்திலிருந்து வந்தது என்ற அந்த வரலாற்று ஆதாரங்களுக்குள்ளாக நாம் போவதை விட பொதுவாக நடைமுறையிலே அந்த வார்த்தையை எப்படி உபயோகித்திருந்தார்கள் என்பதை மட்டும் நம்ம இங்க பார்க்க விரும்புகிறோம். இதை சில ஆதாரங்களோடு காரண காரியங்களோடு நம்ம பார்க்க விரும்புகிறோம். குறிப்பாக அவங்க குற்றச்சாட்டினது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அல்லாஹ் என்று சொல்லி கிறிஸ்தவர்களும் மற்ற மதத்தவர்களும் உபயோகித்து விட்டால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைந்து விடும். இதுதான் அவங்க முதலாவது வைத்த குற்றச்சாட்டாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் மரித்தார், அல்லாஹ் தூங்கினார்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆதங்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆனா இது ஏதோ இஸ்லாம் உருவானதுக்கு பிறகு, இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு, குரான் அருளப்பட்டதுக்கு பிறகு சொல்லப்பட்டது அல்ல. அதற்கு முன்பாகவே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் என்ற பதத்தை உபயோகித்திருக்கிறார்கள். இதற்கு ஆதாரம் குரான்லேயே இருக்கிறது. குரான்ல சூரத்துல் தௌபா என்கிற 9வது அத்தியாயத்தினுடைய 30ஆம் வசனத்திலே அல்லாஹ் குறிப்பாக சொல்லுகிறார், யூதர்கள் உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அன்றைக்கு நபி முகமது நபீன் என்று சொல்லுகிற அவர்களுடைய நபி வாழ்ந்த காலத்திலேயே, இந்த குரான் முழுமையாக இறக்கப்படாத காலத்திலேயே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய தெய்வம், அதாவது இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்றே அழைத்திருக்கிறார்கள், இறைவனுடைய மகன் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் பயன்படுத்தினது அல்லாஹ்வுடைய மகன் என்பதுதான். அப்போ ஏதோ இன்றைக்குதான் குரான் வந்ததுக்கு பிறகு ஏதோ காப்பி அடித்து செய்வது போல இன்றைக்கு அருமையான தௌஹீத் ஜமாத்துடைய அந்த நிர்வாகி சொல்லுகிறதே நாம் இன்றைக்கு பார்த்தோம். ஏதோ இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு இஸ்லாமை காப்பி பண்ணுவதற்காக சொல்லப்பட்டது போல அவர்கள் காண்பித்ததை நீங்க பார்த்தீங்க. நிச்சயமாக இது ஒரு பெரிய பொய் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது குரானுடைய 12ஆம் அத்தியாயம் சூரத்துல் யூசுஃப்ல 31வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த காரியம் அதற்கும் பல 1000 வருஷத்துக்கும் பல 100 வருஷங்களுக்கு முன்பாக யூசுப், அதாவது யோசேப்பு என்பவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல எகிப்திலே கூட பல 100 வருஷங்களுக்கு முன்பாக, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 வருஷங்களுக்கு முன்பாக யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லுங்க. அதுல 31வது வசனத்திலே அந்த சில பெண்களுக்கு யோசேப்பை பற்றி தெரியும், அவருடைய அழகிலே மயங்கி இந்த அஜீஸ் என்று சொல்லுவார்கள் குரான்ல, அந்த போர்த்திபார் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த போர்த்திபாருடைய மனைவி அவரை இழுக்கும் பொழுது அவர் அதற்கு விலகி ஓடுவார். இதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் குரான் எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறது. என்ன என்று சொன்னால், அந்த போர்த்திபார்
போத்திபாருடைய மனைவி, அந்த அஜீசனுடைய மனைவி அந்த நகரத்தில் இருக்கிற பிரபுக்களுடைய பெண்களை எல்லாம் தன் வீட்டுக்கு அழைத்து ஒரு விருந்து வைத்து எல்லாருடைய கரங்களில் ஒரு ஆப்பிளும் ஒரு கத்தியும் கொடுத்து அதன் மத்தியில யோசேப்பை, அதாவது யூசுஃபை நடந்து போக சொன்னதாகவும் அந்த அவருடைய அழகிலே மயங்கியவர்களாக அந்த பெண்கள், அந்த பிரபுக்களுடைய மனைவிகள் தங்களுடைய கரங்களை வெட்டினதாக அந்த கதை சொல்லுகிறது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பவத்தில் வரும் பொழுது அந்த இடத்துல அந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சுபான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த யோசேப்புடைய காலகட்டங்களிலே, யூசுஃபுடைய காலகட்டங்களிலேயே சுபான் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. இது நம்ம வேதாகமத்திலிருந்து சொல்லப்பட்ட பதம் அல்ல, குர்ஆனிலிருந்து நான் சொல்லுகிறேன். சூரத்துல் யூசுப் என்கிற 12வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம். அப்ப இங்கெல்லாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது, இந்த விஷயத்திலே அல்லாஹ் என்ற வார்த்தை ஹஜரத் முகமது அவர்கள் காலத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட வார்த்தை, அது இறைவனை குறிக்க சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை தெளிவாக புரிந்து. இன்னும் நம்ம தெளிவாக புரிந்துக்கணும்னா குர்ஆனுடைய 53ஆம் அத்தியாயத்தினுடைய 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறார், எனக்கு மட்டும் பெண் பிள்ளைகள் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளா என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர்களுக்கு மட்டும் ஆண் பிள்ளைகள் எனக்கு பெண் பிள்ளைகளா, ஏன் அந்த மாதிரி சொன்னார் என்று பார்த்தீர்கள் என்றால், அன்றைக்கு இருந்த அரபு சமுதாயத்திலே அல்லாஹுக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். லாஸ், உஸா, மனாத் என்கிற 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லி அரபிகள் நம்பிக்கொண்டிருந்தாங்க. அப்ப அல்லாஹ்ங்கிற ஒரு தெய்வத்தை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள், அவர்கள் 3 பெண் பிள்ளைகள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். தாங்களும் தங்களுடைய இறைவனுக்கு அல்லாஹ் என்று பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்களும் தங்களுடைய தெய்வத்துக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இது மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த அரபிகள், அவர்கள் விக்கிரக வழிபாடுகள் செய்கிறவர்களாக இருந்த பொழுதும் அவர்களும் அல்லாஹுவை தங்களுடைய ஒரு பெரிய கடவுளாகவும் அவருக்கு பிள்ளைகள் இருப்பதாகவும் அவர் நம்பிக்கொண்டிருந்தாங்க. அவர் 3 பெண் பிள்ளைகள் இருப்பதாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். இது குர்ஆனே நமக்கு சாட்சியாக இருக்கிறது நம்ம பார்த்தோம். அப்ப இதுல இருந்து அல்லாஹ் என்கிற வார்த்தை ஏதோ இஸ்லாமியர்களிடத்திலிருந்து மற்ற மக்கள் வாங்கிக் கொள்ளவில்லை. இது அரபி மொழியிலே அல்லாஹ் என்ற வார்த்தை இருந்தது என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அதனால அல்லாஹ் என்கிற வார்த்தை பொதுப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய மகனாகத்தான் இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கும் சொன்னார்கள். இன்றைக்கும் ஒருவேளை அரபி கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் தான் ஈசா மசி அல்லது இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். இது மொழியியல் அடிப்படையிலான ஒரு விஷயம். இதுல ஏதோ ஒரு மதத்துக்குரிய ஒரு பெயராக இதை நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் என்றால் இறைவன். ஒருவேளை நாளைக்கு ஆங்கிலேயர்கள் சேர்ந்து காட் என்ற பதத்தை வேற யாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி யூஸ் பண்ணாம இருக்க முடியும்? ஒருவேளை தமிழ்ல இறைவன் என்ற பதத்தை வேற எந்த மதத்தவரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்படி இருக்க முடியும்? இறைவன் என்பது ஒரு பொதுப்படையான பெயர். எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இறைவன் என்று சொல்கிறார்களோ அந்த மதத்தை சேர்ந்தவர்களுடைய கடவுளாக அந்த இறைவன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. இரண்டாவது, அவர்கள் ஒரு வாதம் வைத்தார்கள், குர்ஆன் வசனத்தை, பைபிள் வசனத்தை அரபியில் எழுதி கள்ளத்தனம் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னாங்க. குர்ஆன் வருவதற்கு முன்பாகவே புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் அரபி மொழிகளிலே யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களால் சொல்லப்பட்டு வந்ததுதான். ஏதோ புதிய காரியம் அல்ல. எந்த கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் கிறிஸ்து என்று சொன்னார்களோ அந்த கிறிஸ்தவர்களே அரபி மொழியிலேயே மொழிபெயர்த்து வந்தார்கள். இன்னும் தெளிவா நம்ம சொல்லணும்னா, வராக்கா என்று சொல்லப்படுகிறதான ஒரு நபர், அதாவது ஹஜ்ரத் முகமது அவர்கள் முதலாக வஹி இறங்கினது என்று அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே போய் இந்த வராகாவிடத்துல தான் போகிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி புகாரி ஹதீஸ் சொல்லுகிறது. பார்த்தீர்கள் என்று சொன்னால் புகாரி ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, அவர் தன்னால் இயன்ற மட்டும் அரபி மொழியில், அதாவது புகாரியிலே 4953 அவர் அரபு மொழியில் எழுத தெரிந்தவராகவும் இஞ்சில் வேதத்தை அரபு மொழியில் அல்லாஹ் நாடிய வரையில் அவர் எழுதுகிறவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்தே தெரியுது இவங்க எந்த அளவுக்கு பொய் சொல்லுகிறவங்களா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம குர்ஆன் புகாரி ஹதீஸ்ல 7542 யூதர்கள் கூட தங்களுடைய தௌராத்தை அவர்கள் அரபி மொழியிலே இஸ்லாம் அங்கிருந்த மக்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள், அரபி மொழியிலே மொழிபெயர்த்து வந்தார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்லுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்றைக்கு நடக்கப்பட்டது? ஹஜ்ரத் முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தோராவும் இஞ்சிலும் அரபி மொழியிலே சொல்லப்பட்டு வந்தது, அரபி மொழியிலே எழுதப்பட்டு வந்தது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பைபிள்ல இருக்கிற வசனங்களை அரபி மொழியில் எழுதினா என்ன உங்களுக்கு பிரச்சனை? அரபி என்ன ஒரு தனிப்பட்ட மதத்துக்கு உரியதா? அரபி மொழி என்பது, ஒரு தமிழ் என்பது ஒரு தனிப்பட்ட மதத்துக்கு உரியதா? எந்த மொழியும் எந்த மதத்துக்கு உரியதா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு ஆங்கில மொழி கிறிஸ்தவ மதத்துக்கு உரியதா?
அப்படியெல்லாம் கிடையாது. எந்த மொழியும் எந்த மதத்துக்கு உரியதல்ல. அந்த மொழியில அதிகமான மக்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் என்ற காரணத்துக்காக அந்த மொழியில வேற எந்த மார்க்கத்தினுடைய புத்தகங்கள் இருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்ல முடியுமா? அந்த புத்தகங்கள் எல்லாம் இவங்க படிக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப அரபி மொழியில ஒரு பைபிள் வசனத்தை எழுதி விட்டது ஒரு பாரதூரமான தப்புன்னு ஏன் மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு காரியத்தை பதிவு பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. அரபி மொழியில எழுதுவதற்கு எல்லா உரிமையும் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அது எந்த மொழியில வேணா அவர்கள் எழுதலாம். அது எபிரேய மொழியில எழுதலாம், அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம், ஒரு சைனீஸ் மொழியில எழுதலாம். எந்த மொழியில அவர்கள் எழுத விரும்பினாலும் அவர்கள் எழுதலாம். இவர்கள் எவ்வளவு போலியாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இவர்கள் இன்றைக்கு ஸ்டிக்கர்களை கொடுக்கறாங்க, இயேசு சொல்கிறார் என்று சொல்லி குர்ஆன் வசனத்தை போட்டு கொடுக்கறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறான காரியம், யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி கர்த்தரின் அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டாக்ஸ் கொடுக்கறாங்க. இது எவ்வளவு மோசமான செயல், யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்கிற வார்த்தையை கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்க. சாதாரணமா பொதுவா யாரும் உபயோகப்படுத்தல. ஆனா இவர்கள் கர்த்தரின் அறிவுரை என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை போட்டுக்கிட்டு கர்த்தரின் அறிவுரை இதுதான், ஏதோ ஒரு வசனத்தை பொறுக்கி எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, யார் கள்ளத்தனம் செய்கிறார்கள்? இயேசு என்கிற வார்த்தை இவர்களுடைய ஒட்டுமொத்த மொழிபெயர்ப்பிலும், குர்ஆன் மொழிபெயர்ப்பிலும் எங்கேயுமே கிடையாது. தமிழிலும் கிடையாது, ஆங்கிலத்திலும் கிடையாது. அவங்க மொழிபெயர்ப்புக்குள்ள அவர்கள் ஈசா என்று தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் ஈசா என்று தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஆன்லைன் பேஜ் வெப்சைட்ல போய் பார்க்கும் பொழுது ஈசா அப்படின்னு தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எங்கேயுமே ஜீசஸ் என்றோ அல்லது தமிழில இயேசு என்று அவர்கள் மொழிபெயர்க்கவில்லை. எல்லா இடங்களிலும் ஈசா என்று தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போ ஒருவேளை கிறிஸ்தவர்கள் உபயோகிக்கிறதான இயேசு என்கிற பதத்தையோ அல்லது ஜீசஸ் என்கிற பதத்தையோ இவங்க எங்கேயுமே உபயோகப்படுத்தல அவருடைய குரானிலோ அவர்களுடைய அந்த குரான் மொழிபெயர்ப்புல. இப்படி இருக்கும் பொழுது ஆனா இவங்களுடைய வெப்சைட் பேர் என்ன தெரியுமா? ஜீசஸ் இன்வைட்ஸ். யார் இந்த ஜீசஸ்? ஜீசஸ்க்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தம் கிடையாது. அப்ப யார் இப்ப இந்த கள்ளத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறா? இந்த போலி வேலைகளை யார் செய்து கொண்டிருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜீசஸ் இன்வைட்ஸ், ஈசா இன்வைட்ஸ் வைக்க வேண்டியதானே? யார் உங்களை ஜீசஸ் இன்வைட்ஸ் வைக்க சொன்னது? உங்களுடைய மொழிபெயர்ப்பிலேயே ஈசானு தானே மொழிபெயர்க்கிறீங்க, ஜீசஸ் மொழிபெயர்க்கலையே. நீங்க ஒருவேளை ஜீசஸ் மொழிபெயர்த்திருந்தா ஓகே, அவர் மொழிபெயர்த்திருக்கிறார், ஒருவேளை குர்ஆன்ல இருக்கிற அந்த ஜீசஸ் அவங்க சொல்றாங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நீங்க ஈசா என்று மொழிபெயர்த்து விட்டு ஆனால் உங்களுடைய வெப்சைட் பேரை போடும்போது ஜீசஸ் இன்வைட்ஸ் போடுறீங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய பொய் முகம் இருக்கிறது என்பதை மக்களை ஏமாற்ற வேண்டும், வேற ஒண்ணுமே இல்லை. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் தான் ஜீசஸ் இன்வைட்ஸ்ன்றதுக்கான ஒரு வார்த்தை. அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுங்கிற வார்த்தையே இவங்க உபயோகப்படுத்தல, ஜீசஸ்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தல இவங்களுடைய மொழிபெயர்ப்புகள்ல, குர்ஆன் மொழிபெயர்ப்புகள்ல. அப்படி இருக்கும் பொழுது இயேசு அல்லது ஜீசஸ் இன்வைட்ஸ் எப்படி நீங்க பேர் வைக்க முடியும்? யாரை ஏமாத்துறதுக்காக இந்த பேரை வச்சிருக்கீங்க? எங்களுடைய தேவன் திரியேக தேவன், அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப கடவுளுடைய மகன் என்று சொல்லப்படுகிறதான தேவன் இந்த பூமியிலே மனுஷனாக மரித்தார் என்பதை எங்க வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. அது இன்றைக்கு நேத்து அல்ல. இஸ்லாம் இந்த உலகத்திலே குர்ஆனை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாகவே அந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறது. அது குர்ஆனும் பல இடங்களில் சொல்லி காண்பிருக்கிறது. அவர்கள் யூதர்கள் நாங்கள் ஈசாவை கொன்றோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அது அன்றைக்கே நடந்திருக்கிறது. இயேசுவை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. அதே கிறிஸ்தவர்கள் இயேசுவை தெய்வமாக வணங்குகிறார்கள். கேமத்தினால நான் ஈசாவிடத்துல கேட்பேன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்லி காமிக்கிறார். ஈசாவே, நீ உன்னையும் உன் தாயாரையும் வணங்க சொன்னாயா? ஏன்னா அந்த காலத்துல அவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவை வணங்குறவர்களாக இருந்தார்கள். அது அன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் கடவுள் என்று சொன்னாங்க, அல்லாஹ் என்று சொன்னாங்க, இயேசுவே அல்லாஹ் என்று தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. யாருக்கும் எந்த மாற்றம் கிடையாது. என்ன அரபுல பேசும் பொழுது இயேசுவை இறைவன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால அப்படிதான் சொல்லி கொண்டிருந்தாங்க. அதனாலதான் குர்ஆனே அப்படி சொல்லி கேட்கிறது. இப்படி நீ உன்னை கடவுள் என்று சொன்னாயா அப்படின்னு சொல்லுகிறது. இதுல என்ன மாற்றம் இருக்கிறது? இதுல என்ன கேள்வி இருக்கிறது? ஒரு கேள்வி இல்லை. எங்க வேதாகமத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே சிந்திக்கணும். குர்ஆனுடைய அல்லாஹுவை நாங்கள் ஒரு காலத்திலும் எங்களுடைய தெய்வமாக சொல்லவே இல்லை. எங்களுடைய தேவன் எங்கள் வேதாகமம் சொல்லுகிற ஒரு அல்லாஹுவை தான் நாங்க சொல்லுகிறோம். எங்களுக்கு தமிழ்ல அல்லாஹ்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, இறைவன் நாங்க சொல்லிட்டு போயிருவோம். ஆனால் அரபு கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் என்று தான் உபயோகப்படுத்துவார்கள். எங்களுடைய அல்லாஹுவுக்கு, எங்களுடைய தேவனுக்கு குமாரன் இருக்கிறார். எங்கள் வேதாகமத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி எங்கள் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்கள் இயேசு எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன பயம் இருக்குது? என்ன ஒரு தயக்கம் இருக்க முடியும்?
அல்லாஹ்வுடைய மகன் இயேசு என்று கிறிஸ்து என்பதுதான் உங்கள் குர்ஆனே சொல்லி இருக்க. கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் போதிக்கிறார்கள் என்பதுதானே உங்கள் குர்ஆனும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்க ஏன் குர்ஆனுடைய அல்லாஹ் இல்லை அப்படின்னு சொன்னோம். சில காரியங்கள் அவங்க சொன்னாங்க, பைபிள் இப்படி எல்லாம் இருக்கு. ஆமா, உண்மைதான். ஏன்னா இயேசு இந்த பூமியில வரும் பொழுது அவர் சாப்பிட்டார், அவர் தூங்கினார், அவர் இந்த பூமியில அழுதார், அவர் பாரங்களை சுமந்து கொண்டார், அவர் வருத்தப்பட்டார், எல்லாம் இருக்கு, உண்மைதான். ஏன்? மனிதனுக்காக அவர் இந்த பூமியிலே மனுஷ சாயல் ஆனார். அதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்கள் இந்த நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவரும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் அந்த பூமியில ஒரு சாதாரண மனு கோலத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார். மனு கோலத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார். இந்த மனு குலத்துக்காக அவர் தன்னை தாழ்த்தி வந்தார். அதை சொல்லுகிறது, பார்வைகள் அவனை அடையார், அவன் தான் பார்வைகளை அடைகிறான், அல்லாஹ் தான் பார்வைகளை அடைகிறான். எங்க பைபிளும் அதுதான் சொல்லுது. நாம போய் கடவுளை பார்க்க முடியாது. ஒரு காலத்திலும் மனிதனுடைய சுய முயற்சினால கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் கடவுள் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்த முடியும். அதுதான் எங்கள் வேதாகம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் நாங்க நம்புறோம். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, மேலும் இன்னும் அவங்க சொன்னாங்க, எங்க பைபிளுடைய கடவுள் மாதிரி எங்க கடவுள் இல்ல. அவர் 6 நாள்ல பூமியை வானத்தையும் படைச்சிட்டு அவர் களைச்சு போய் ரெஸ்ட் எடுத்தார் அப்படின்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். முதல்ல குர்ஆன் கூறுகிற அல்லாஹ்வை நாங்க சொல்லல. அது முதல்ல சொல்ல, அதுக்கு நிறைய காரணக்காரி இருக்கு. நான் கடைசியில் அது ஒரு பட்டியல் போட்டுறேன். ஆனா அதுக்கு முன்பாக 6 நாள்ல பூமியை படைச்சார், வானத்தை படைச்சாருங்கிறது விஞ்ஞானத்துக்கு முரண்னு சொன்னாங்க. முதல்ல அதுவே இவங்களுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனையை காண்பித்து கொடுக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பல இடங்களிலே குர்ஆனே சொல்கிறது 6 நாளில் தான் நான் வானத்தையும் பூமியை படைத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 41வது அத்தியாயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, 41ஆம் அத்தியாயம் 9, 41, 10, 11, 12 அத்தியாயங்களை பார்க்கும்போது 2 நாள்ல நான் பூமியை படைத்த, 4 நாள்ல நான் மலைகளையும் மற்றவைகளையும் படைத்தேன், மறுபடியும் 2 நாள்ல நான் வானத்தை படைத்தேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறத பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா 8 நாள் வருது, கணக்குப்படி 8 நாள் வருது. சரி, இந்த 8 நாளோட நின்னுருமா அப்படின்னு பார்த்தா ஹதீஸ்களுக்கு போனா ஹதீஸ்ல அதுக்கும் மேல பிரச்சனை. என்ன ஹதீஸ் சொல்லுது? முஸ்லிம் ஹதீஸ்ல 5379 பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் எனது கையை பிடித்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார், வல்லமை மிக்க அல்லாஹ் சனிக்கிழமை மண்ணை படைத்தார். சனிக்கிழமை மண்ணை படைச்சாராம். அடுத்தது மலைகளை ஞாயிற்றுக்கிழமை படைச்சாராம். அடுத்தது மரங்களை திங்கக்கிழமை படைச்சாராம். துன்பத்தை, கெட்டதை அவர் செவ்வாய்க்கிழமை படைச்சாராம். அடுத்து ஒளியை புதன்கிழமை படைத்தாராம். உயிரினங்களை வியாழக்கிழமை படைத்தாராம். கடைசியாக ஆதாமை வெள்ளிக்கிழமையிலே படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் 5379வது ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்திலே இருக்கிற, அதாவது ஹதீஸ் புத்தகத்திலே சஹீஹ் முஸ்லிம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். அருமையான சகோதரர்களே, இதுல 7 நாள்ல படைத்ததாக வருகிறது. குர்ஆன்ல சில இடங்கள்ல 6 நாள்ல படைச்சிருக்கிறாரு, சில இடங்கள்ல அவர் 7 நாள்ல படைச்சிருக்கிறாரு. இப்ப ஹதீஸுங்க அடிப்படையில எல்லாத்தையும் சேர்த்தி, அப்புறம் சில குர்ஆனுடைய 41ஆம் அத்தியாயம் வாசிக்கும்போது அவர் 8 நாள்ல படைச்சதா வருகிறது. பாத்தீங்களா, எங்க குழப்பம் இருக்கு? யாரு விஞ்ஞானத்துக்கு முறை? இதுல வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமைன்னு டேட் போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன? இது விஞ்ஞானமா? போ, இது விஞ்ஞானத்துக்கு ஒத்து வருப்பா? பைபிளுக்கு எதிராக நீங்க பேசும் பொழுது உங்க புத்தகத்துல என்ன இருக்குன்றத முதல்ல சிந்திச்சுதான் நீங்க பேசணும். அது கூட உங்களுக்கு சிந்திக்கிற ஒரு இது இல்ல. அடுத்த உடனே அவர் களைத்து போய் ரெஸ்ட் எடுத்தார். எங்க பைபிள்ல களைத்து போய் ரெஸ்ட் எடுத்தார்னு இருக்கு? அவர் 6 நாட்களில் கிரியைகளை முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். படைப்புகளை எல்லாம் முடித்து விட்டு படைப்பு சம்பந்தமான வேலைகளை செய்யாமல் அவர் சும்மா இருந்தார். இவ்வளவுதான் விஷயம். அதுல அவர் களைத்து போனார். இப்படி சிலர் கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அதையும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவே தெளிவுபடுத்தி இருக்கிறார் வேதாகமத்திலே. இவங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தான் ஆண்டவர் அதிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து கேட்கிறாங்க. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அதை தெளிவாக்குகிறார். 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, பூமியின் கடையந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஏதோ ஒரு களைச்சு போய் தான் ரெஸ்ட் எடுத்தாருன்னு இல்ல, அவர் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தார். வேலை முடிச்சிட்டார், அவ்வளவுதான். அவரோட வேலையை முடிச்சுட்டு அவருடைய சிருஷ்டிப்பின் வேலையை முடித்து அவர் ஓய்ந்திருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ரெஸ்ட் எடுக்கல, அவர் களைத்து போய் ரெஸ்ட் எடுக்கல. அது எங்க வேதாகமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆந்தையை போல அலறுவேன், நான் அம்மனமாக நடப்பேன், ஓரிகளை போல ஊளையிட்டு ஆந்தைகளை போல அலறுவேன் சொல்லி இருக்கிறாரு. இது கர்த்தரே சொன்னதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஒரு அதிகாரத்தை தொடங்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆரம்பிக்கும். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் முடித்த உடனே தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வார்த்தைகளையும் அங்க சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளுடைய வித்தியாசத்தை, அந்த வார்த்தைகளுடைய அமைப்பை வைத்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும்.
இது எல்லா வேதத்துக்கும் உட்பட்டது, எங்க வேதத்துக்கு மட்டுமல்ல. குர்ஆனுடைய சூரத்துல் ஜின் என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், ஜின்கள் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தன என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஜின்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்தன சொல்லி ஜின்கள் பேசுவதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பாதிக்கு மேல வரும் பொழுது திடீரென்று அல்லாஹ் பேசுவதை போல வரும், எந்த விதமான முன் குறிப்பும் இல்லாமல். அப்ப இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிராக்கெட்ல என்று ஜின்கள் கூறியதுன்னு முடித்து விட்டு அல்லாஹ் சொன்னதாக மிச்சம் இருக்கிற காரியங்களை சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது 72ஆம் அத்தியாய தொடக்கத்திலே ஜின்கள் பேசுகிறதாகத்தான் சொல்லுகிறார். ஆனா ஜின்கள் அல்லாஹ் பேசுகிறதை போல பேசுகிறது. குர்ஆனுடைய சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயத்தை நீங்க வாசித்து பாருங்க. இஸ்லாமியர்கள் பிராக்கெட் போட்டிருப்பாங்க. எங்களுடைய வேதாகமத்தையும் மொழிபெயர்க்கும் பொழுது எங்களுடைய அறிஞர்கள் அது கர்த்தர் சொன்னது, இது தீர்க்கதரிசி சொன்னது என்று வேறு பிரித்திருக்கிறார்கள். இது அந்த அமைப்பு, வார்த்தை அமைப்பை வைத்து அது கர்த்தர் சொன்னதா அல்லது தீர்க்கதரிசியுடைய வார்த்தையா என்பதை பிரித்து விடுகிறார்கள். தன்னுடைய ஜனத்தின் நிலையை பார்த்து தீர்க்கதரிசி புலம்புகிற ஒரு புலம்பலை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். தன்னுடைய ஜனத்திற்கு மேலாக வருகிற அழிவை குறித்து அறிந்து அந்த தீர்க்கதரிசி அழுகிற அழுகையை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்றதுக்கு உங்களால முடியாதனாலதான் நீங்க என்ன பண்ணிடுறீங்க, ஓ அது கர்த்தரே சொன்னது மாதிரி இருக்கு, கர்த்தர் ஆந்தையை போல. கர்த்தர் சொல்றதுங்கிற எங்க வேதாகம அறிஞர்கள் அதை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கிறாங்க, இதை எப்படி புரிந்து கொள்றாங்க, அதை தான் நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. ஏன்னா உங்க குர்ஆனை விளக்கும் பொழுது நாங்க ஜின்னு தான் அல்லாஹ் மாதிரி பேசுன்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல அல்லாஹ் கூறினது இது ஜின் கூறினது என்று சொல்லி நீங்க வேறு பிரிப்பீங்க. அப்ப உங்க குர்ஆனுக்கு இருக்கிற அதே விஷயம் தான் எங்க பைபிள்ல இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதுல உங்களுக்கு ஒரு பிராக்கெட்டை போட்டு உங்களுடைய விளக்கத்தை சேர்த்துக்கிறீங்க. ஆனா பைபிளுக்கு வரும் பொழுது என்ன பண்றீங்க, உடனே முரண்பாடாக பேசுகிறீங்க. ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. யாக்கோபு கூட போராடி அவன் கூட ரெஸ்லிங் போட்டு அவன்கிட்ட ஜெயிக்க முடியாதனால கடைசியில அவனுடைய உறுப்பை பிடிச்சிட்டாரு, அவன் தொடை சந்துக்குள்ள கையை விட்டு உறுப்பை பிடிச்சிட்டாரு அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குதான். எந்த பைபிள்ல போட்டிருக்குது? எந்த பைபிள்ல போட்டிருக்குன்னு இல்லாத ஒரு விஷயத்தை தான் பைபிள்ல போட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு துணிகரம் உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, தயவு செய்து பைபிள்ல போட்டிருக்குன்னு பொய் சொல்லி பழகாதீங்க. பைபிள்ல என்ன இருக்கு, வேதாகமத்துல வாசிங்க. என்ன இருக்கு? ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார், அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. எங்க தொடை சந்துக்குள்ள கைவிட்டு பிடிச்சாருன்னு இருக்கு, உறுப்பை பிடித்தான் எங்க இருக்கு? அப்ப நீங்களா யாரு உங்க அல்லாஹ் சொன்னாரே வேதத்துல இட்டு கட்டுகிறார்கள், யார் இட்டு கட்டு? நீங்க இட்டு கட்டுக்கிறீங்க. நீங்க உங்க குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள்ல நீங்க இஷ்டத்துக்கு இட்டு கட்டுனீங்கன்னு உங்க இஸ்லாமிய சகோதரர்கள் உங்களை குற்றம் சாட்டுகிறாங்க. ஆனா நீங்க அதோட நிறுத்தாம எங்க பைபிளையும் இட்டு கட்ட பாக்குறீங்க. அதோட மட்டும் எங்க வேதாகமம் நிறுத்தல, தொடர்ந்து அதுக்கு விளக்கத்தையும் கொடுக்கிறது. பாருங்க, அதே ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அத்தியாயத்தினுடைய 32ஆம் வசனம் 7 வசனத்துக்கு கீழே இருக்கு. அதை நீங்க கவனிக்கல. என்ன வசனம் சொல்லுங்க பாருங்க. யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிப்பதில்லை. தெளிவா இருக்கு. 7 வசனம் தள்ளி இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. வேற பக்கம் போய் பார்க்கலாம் சொல்லல. அந்த சொன்ன வசனத்துல இருந்து 7 வசனம் சொல்லி அவர் தொடை சந்துல என்ன தொட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தொடை சந்து நரம்பை தொட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் இந்த மாதிரி பொய் சொல்றீங்க? எந்த யாரை நீங்க ஏமாத்த விரும்புறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அருமையான நண்பர்களே. யாரை ஏமாற்ற பாக்குறீங்க? வேதாகமம் சொல்லாத ஒரு விஷயத்த பைபிள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அடுத்து மல்யுத்தம் பண்ணினா முதல்ல வேதாகமத்தை முழுமையா வாசிக்கணும். வாசிச்சு அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த இடத்துல நடந்த சண்டை என்ன அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதையும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவே எங்கள் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவன் தூதரானவரோடு கூட போராடி மேற்கொண்டான். எப்படி? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்? ஒரு பாச போராட்டம். அழுது கெஞ்சுறான், அப்பாவை விட மாட்டேங்கிறான். நான் உங்களை விட மாட்டேன், நீங்க தயவு செஞ்சு தூதனானவரை பிடித்து கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாக்குறோம். அவரை பிடிச்சிட்டு கேட்கிறான், கெஞ்சுறான், அழுகிறான், நான் விட மாட்டேன், ஆசீர்வதிக்குங்க, அழுகிறான். அந்த அழுகையிலே அவன் அவரை மேற்கொண்டான். சண்டை போட்டு மேற்கொள்ளல. அவன் எப்படி மேற்கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அழுது மேற்கொண்டான். அவன் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் தன்னை விடலன்னு சொன்னதுனாலதான் அவர் அவனுடைய தொடை சந்து நரம்பை தொட்டார் என்பதை எங்கள் வேதாகமம் தெளிவா சொல்லுகிறது. சகோதரர்களே, தயவு செய்து இது மாதிரி கள்ள உபதேசங்களையும் போலி உபதேசங்களையும் வேதாகமத்துக்கு விரோதமாக அவர்கள் சொல்லும் பொழுது நீங்க தயவு செய்து வேதாகமத்தை எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்க, தேடி வாசித்து பாருங்க. ஏன்னா சில விஷயங்களை இவங்க ஒரு இடத்துல வாசித்துட்டு அவங்க ஒரு வசனத்தை வாசிட்டு மேலையும் வாசிக்க மாட்டாங்க, கீழையும் வாசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய இஷ்டத்தின் போல அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்து விடுவார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் என்ற பதம் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தலாம் என்று சொன்னோம். ஆனால் எந்த அல்லாஹ்? எங்கள் வேதாகமும் சொல்லுகிற இறைவனாகிய அல்லாஹ்.
எங்கள் வேதாகமத்தினுடைய இறைவனாகிய அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு எங்கள் வேதம் பெயர் கொடுக்கிறது. அவர் யெகோவா, யெகோவா என்று சொல்லி பெயர் கொடுக்கிறது அந்த இறைவனுக்கு. அந்த பொதுவான அல்லாஹ் என்ற அந்த பதத்தை நாங்கள் உபயோகப்படுத்துவோம். அது அது எங்கள் இறைவனை குறிக்கக்கூடிய பதம். அவருக்கு யெகோவா என்ற நாமம் உண்டு. அவருக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்கள் வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இறைவனை தான் நாங்க சொல்றோம். நீங்க குர்ஆன் சொல்லுகிற இறைவனை நாங்க சொல்லவே இல்லை. உங்க குர்ஆன் சொல்லுகிற அந்த தெய்வத்தை நாங்க சொல்லவே இல்லை. அந்த இறைவனை நாங்க எங்களுடைய இறைவனாகவும் நாங்க ஏற்றுக்கொள்ளல. ஏன் ஏற்றுக்கொள்ளங்கிறது பல காரணம் இருக்கு. குறிப்பாக குர்ஆனுடைய 3ஆம் அத்தியாயம் 54ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்தோம், சூழ்ச்சி செய்வோர் நாம் சிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சூழ்ச்சி செய்கிற ஒருவரைத்தான் நம் குர்ஆனிலே நம் அல்லாஹ்வை பார்க்கிறோம். ஆனால் எங்க வேதாகமும் சூழ்ச்சி செய்கிறவர் இறைவன் அல்ல என்று சொல்லுகிறது. அடுத்தது குர்ஆன்ல நம்ம வாசிக்கிறோம், பல இடங்கள்ல அல்லாஹ் சபிக்கிறார். அவங்களுக்கே தெரியும் சபிக்கிறதுனா என்னன்னு தெரியும். ஒரு இறைவன் எல்லாம் செய்யக்கூடியவன். அவன் சபிக்கிறான்னா என்ன அர்த்தம்? சாபம்ன்றது வேற ஒருத்தர் இருந்தா அவர் உங்களை தண்டிப்பார், அதனால நான் உங்களை சபிக்கிறேன்னு சொல்லலாம். பொதுவா ஒண்ணுமே இல்லாம ஒருத்தர் நான் தான் இருக்கிறேன் போது நான் சபிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ்க்கு தனித்தவன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் சபிக்கிறார் என்று சொன்னால் அப்ப தண்டிக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். அப்ப அப்படி ஒரு கேள்விக்கு விடை கிடையாது. இவங்களாகவே இவங்க என்ன பண்ணிக்கணும், அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் தண்டிக்கிறான் அப்படிலாம் விளக்கம் கொடுக்கணும். ஆனா எங்க பைபிளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் சபிக்கிறான்னா எங்கள் தேவன் திரியேக தேவன். என்னுடைய தேவனுடைய அந்த திரியேகத்துவம் என்பது ஒருவர் அவர்களை சபிக்கிறார்னா இன்னொருவர் அவர்களை அந்த சாபத்துக்கான தண்டனையை கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்க விளங்க முடியும். எங்க வேதத்துக்குள்ள எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்க குர்ஆன் அடிப்படையில அப்படி சபிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தனித்த அல்லாஹ்வை நீங்க பாக்குறீங்க. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு இறைவனை நாங்க வணங்கல. அப்படி தனக்கு பக்கத்துல யாரும் இல்லாத போது இவரே சபிச்சு யார போய் இவருனால இயல, ஒருத்தர் தண்டிக்க இயலாதனால தானே சபிக்கிறாரு. அப்படிப்பட்ட இயலாத ஒரு இறைவனாக நாங்க எங்கள் இறைவனை கருதவில்லை. எங்கள் இறைவன் சபிஷியன்டா இருக்கிறார், அவருக்குள்ளேயே அவர்னால அதை செய்ய முடியும். இதே ஹதீஸ்களை வாசிக்கும் பொழுது முஸ்லிம் ஹதீஸ்ல 4521 ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், வல்லமையும் மாண்பும் உடைய அல்லாஹ் சொன்னான், ஆதாமுடைய மகன் என்னை புண்படுத்துகிறான். கடவுளை புண்படுத்த முடியுமான்னு கேட்டீங்களே, கடவுளை ஏதாவது பண்ண முடியும்? புண்படுத்துகிறான்னு சொல்லப்பட்டிருக்குதே, உங்க புத்தகங்கள்ல தானே சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹுவை ஆதாமுடைய மகன் புண்படுத்துகிறானா? இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எங்க பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக தான் எங்க வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் எங்க வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை பொறுத்த அல்லாஹ் நேரடியாக கொடுத்தது, அல்லாஹ் அப்படி கொடுத்ததுன்னு சொல்லுகிறீங்க. அல்லாஹ்வை புண்படுத்துகிறான்னு அல்லாஹ் சொல்றாரு. மனுஷன் அல்லாஹ்வை புண்படுத்துறானா? அப்ப நீங்க அதை எப்படி எடுத்துக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இது மட்டுமல்ல, அல்லாஹ் நன்றி சொல்லுகிறாராம். குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ் நன்றி சொல்லுகிறாராம். ஏன் கடவுள் நமக்கு நன்றி சொல்லணுமா? நன்றி எப்ப சொல்லுவோம்? யாராவது நமக்கு உதவி செஞ்சா நம்ம நன்றி சொல்லுவோம். கடவுளுக்கு ஏதாவது உதவி தேவை இருக்கா? கடவுளா இருக்கிறவருக்கு உதவி தேவை இருக்கா? ஆனா அல்லாஹ் நன்றி சொல்லுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காரியங்களை குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த மாதிரி குர்ஆன்ல பல வசனங்களை நம்ம சொல்ல முடியும். 47, 23, 38, 78, 33, 64 அல்லாஹ் சபித்தான், அல்லாஹ் நன்றி சொல்லுகிறான். அப்ப நீங்க சொல்லுவீங்க இது மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில சொல்லப்பட்டிருக்கு. இதே போலதான் எங்க வேதாகமும் கடவுள் மனிதனோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகள் மனிதன் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்படிதான் அமைந்திருக்கிறது. அதனால் அதை விமர்சிக்க எந்த தகுதியும் உங்களுக்கு இல்லை என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த விமர்சிக்கிற தகுதி அருமையான நண்பர்களுக்கு இருக்கணும், அந்த தகுதி இல்லை. ஏன்னா அவர்களுடைய குர்ஆனும் அவர்களுடைய ஹதீசுகளுமே அந்த மாதிரி காரியங்களை சொல்லுகிறது. ஒரு ஒரு அல்லாஹ் தன்னை புண்படுத்தினான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சிறுமைப்படுத்தி போய்விட்டான் என்று சொல்லுவீங்களா நீங்க? அப்ப அங்க புரிந்து கொள்ளுகிறதுக்கு உங்களுக்கு பல அர்த்தங்களை நீங்க கொடுப்பீங்க. ஆனா எங்க வேதாகமத்துக்கு வரும்போது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. எங்கள் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்க குர்ஆனுடைய அல்லாஹ்வை எங்களுடைய தெய்வமாக சொல்லவில்லை. ஏன்னா இன்னும் பல காரணம் இருக்கு. குறிப்பாக எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின பொழுது தனக்கு மேலாக ஒருவரும் இல்லாதபடியினால் தன்னுடைய நாமத்தின் பேரிலே ஆணையிட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதாவது தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின போது தனக்கு மேல ஒருத்தர் இல்லாதபடினா தாம் பேர்ல தான் ஆணையிட்டு கொடுத்தார், தாம் பேர்ல தான் சத்தியம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் பார்த்தீங்கன்னா தாம் பேர்ல சத்தியம் பண்ணல, பல காரியங்கள் மேலே சத்தியம் பண்ண, மலைகள் மேலே சத்தியம் பண்ணுகிறார், மலக்குகள் மேலே சத்தியம் பண்ணுகிறார், இன்னும் பல காற்றின் மேலே கடலின் மேலே
இப்படி எல்லா இடத்துலும் குர்ஆனுடைய 80-90 அத்தியாயங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது பல இடங்களிலே அல்லாஹ் பலவற்றின் மேலே சத்தியம் செய்கிறது பார்க்கிறோம். ஆனா எங்கள் வேதாகமத்தினுடைய தேவன் எதன் மேலே சத்தியம் பண்ணுகிறார் பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய நாமத்தின் பேரிலே அவர் ஆணையிடுகிறார், தன்னுடைய நாமத்தின் பேரிலே அவர் சத்தியம் பண்ணுகிறார் இருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக குர்ஆனுடைய அல்லாஹ்வை நாங்கள் எங்களுடைய அல்லாஹ் சொல்லவே இல்லை. அதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். இன்னும் எங்கள் வேதம் 1 யோவான் 4 அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்கள், கிட்டத்தட்ட 15ஆம் வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அல்ல என்று சொல்லுகிறவர்கள் அது தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியே அல்ல என்று சொல்லிதான் எங்கள் வேதாகமம் சொல்லுகிறது. குர்ஆனும் ஹதீஸும் இயேசுவை தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லுகிறது என்றால் அது நிச்சயமாக எங்களுடைய தேவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி இருக்கும்போது குர்ஆன் சொல்லுகிற அல்லாஹுவை நாங்கள் எங்களுடைய தெய்வமாக சொல்லவில்லை, அந்த அல்லாஹுவையும் நாங்கள் சொல்லவில்லை. எங்களுடைய வேதாகமும் சொல்லுகிற இறைவனாகிய அரபு மொழியிலே அல்லாஹுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் யெகோவா, அவருடைய நாமம் யெகோவா, அவருடைய மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் எங்களுக்காக இந்த பூமியில வந்து மரித்தார். இதுதான் எங்க விசுவாசம், இதுதான் எங்க விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு உட்பட்டு தான் அல்லாஹுவை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது நாங்க ஏதோ உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கினதெல்லாம் கிடையாது, ஏதோ உங்களுடைய நம்பிக்கையில இருந்து எடுத்துக்கொண்டது இல்ல, எங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினது. இஸ்லாம் என்ற உலகத்துல குர்ஆனை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அறிமுகப்படுத்தியது. அதனால மலேசிய நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்பது அது ஒருவேளை அந்த நாட்டிலே அந்த மக்களுக்கு அது கொடுக்கப்பட்ட ஒரு தவறான அல்லது இந்த உலகத்திலே மோசமான ஒரு தீர்ப்பு என்று தான் நான் சொல்ல முடியும். என்று சொன்ன நிச்சயமாக ஒரு சரியான நீதிமன்றமாக இருந்திருந்தால் இந்த காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படி ஒரு தடையை கொடுத்திருக்க முடியாது. அல்லாஹ் என்ற வார்த்தை அது நிச்சயமாக ஒரு மதத்துக்குரியது அல்ல, அது கடவுள் என்ற வார்த்தையை குறிக்கக்கூடியது, பொதுவான வார்த்தை தான். அந்த வார்த்தை யாரும் உபயோகப்படுத்த முடியும், இறைவன் என்கிற அந்த கருத்தோடு உபயோகப்படுத்த முடியும். அவர்கள் எந்த இறைவனை குறிக்கிறார்கள் என்பது அவர்கள் நம்பிக்கையை குறிக்கும். அருமையான சகோதரர் ஜயத் இப்ராஹிம் அவர்கள் கடைசியில் ஒரு ஓமையும் சொன்னார். அது இணையதளத்தில் கூட விமர்சனம் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அது ஓமையும் சொல்லுங்க, இவரே அது அவர் பேசினதுக்கு எல்லாம் முரண்பாடா பேசினார். கசாப்பு கடையில தலையை வெட்டிட்டு வான்றதுக்கும் யுத்தத்துல போர்ல போய் தலையை வெட்டிட்டு வான்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? கசாப்பு கடையில 10 தலையை வெட்டுனா அது ஆட்டுத்தலை, யுத்தத்துல வெட்டினா அது மனுஷன் தலை அப்படின்னார். இது புரிந்து கொண்டா முடிந்தது. குர்ஆனை வச்சு அல்லாஹ்னு சொன்னா அது குர்ஆன் சொல்லுகிற அல்லாஹ், அது நாங்க சொல்லுகிற அல்லாஹ் இல்ல. எங்க வேதாகமத்தை பத்தி ஒருத்தர் வந்து அல்லாஹ்னு சொன்னா அது எங்கள் வேதாகமும் சொல்லுகிற அல்லாஹ். அவருக்கு மகன் உண்டு, அவருடைய மகன் இந்த பூமியிலே வந்து மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் திரும்ப வரப்போகிறார். இதுதான் எங்க நம்பிக்கை. அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் நாங்கள் அறிவிக்கிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னன்னு அடிக்கடி கேட்பாங்க. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா அவருடைய மகன் இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் அவர் பரமேறி சென்றிருக்கிறார், மீண்டும் அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் அவர் இந்த பூமிக்கு அறிவிக்க வந்தார். அவரை முதல் வருகை, அதாவது இந்த உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்து அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த ராஜாதி ராஜாவினுடைய அந்த ராஜ்யத்திலே கடந்து போக முடியும் என்பதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அன்புக்குரிய நண்பர்களே, பாத்தீங்கன்னா இது போன்ற பல பொய்யான காரியங்களை தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய நண்பர்கள் இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறாங்க, கிறிஸ்தவத்தை பற்றியும் கிறிஸ்தவ வேதாகமத்தை பற்றியும். அதனால எந்த ஒரு காரியத்திலும் இவர்கள் உண்மையை அவர்கள் பிரசங்கிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இது போன்ற பல பொய்களை சொல்லித்தான் அவங்க தங்களுடைய காரியங்களை அவங்க வெளிப்படுத்த விரும்புகிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக பலியான அந்த தெய்வம் எல்லாரையும் நேசிக்கிறபடினால, நாமும் அவர்களை நேசிக்கிறபடினால ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் அருமையான தௌஹீத் ஜமாத் நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி, எங்களுடைய வேதாகமம் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லாஹ்வாகிய யெகோவாவுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.